அரசகுமாருக்கு வேலையே மோசடி தான் வேலையே. சதுரங்க வேட்டை கேரக்டர் தான். செட்டியார் உஷாராயிட்டான், போனை தூக்கி போட்டு போற ஆளு. இதே மாதிரி பிஜேபியில இருந்து உஷாராயிட்டு தூக்கி போட்டு திமுக வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. 300 கோடி ரூபாய் உங்க ஆட்சி பேரை சொல்லி, பள்ளிக்கல்வித்துறை பேரை சொல்லி ஒருத்தன் உங்க கட்சியில இருந்துட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கான். உங்க உளவுத்துறை என்னப்பா பண்ணிட்டு இருக்கு? 4 வருஷமா வசூல் பண்ணிருக்காங்க. 4 வருஷமா ஜீவம் வராதுப்பா. இப்ப சொன்னாங்களே மாலதி, நீங்களும் சொன்னீங்களே, எப்படி அதிகாரிகள் ஒத்துப்பாங்க? அதிகாரிகள் இருப்பாங்கல்ல. இப்ப நீங்க சொன்ன ஆர்குமெண்ட் வைப்பாங்க. சார், கும்பகோணத்துல அத்தனை குழந்தைங்க செத்துச்சு, பாதி ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, கக்கூஸ் கிளீன் பண்றது ஆயா கூட போட மாட்டேங்கிறான். நம்ம பாட்டு இப்போ வருஷம் ரெனிவல் பண்ணும்போதே ஒழுங்கா வாத்தியாரங்களை போட மாட்டேங்கிறாங்க. நம்ம நிரந்தர ரெகக்னிஷன் கொடுத்துட்டா பெற்றோர்களை ஃப்ளீஸ் பண்ணுவாங்க. ஒரு செக் வேணும், கவர்மெண்டோட செக் வேணும் சார், இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை சரியா இருக்காது அப்படின்ட்டு அதிகாரிகள் அப்ஜெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எப்படிப்பா பர்மனன்ட் ரெகக்னிஷன் தான், அவ்வளவுதான், இனிமேல் நீங்க இதோட அவ்வளவுதான், நீங்க இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்ரூவல் வாங்கிட்டு எப்படி அதிகாரி ஒத்துப்பான்? ஜென்மத்துக்கு நடக்காது. இது ஒரு கமிட்டி போட்டு தான் முடிவு எடுக்கணும். எப்படி ஒத்துக்குவாங்க? இந்த முதல்வரே, இந்த பொம்மை முதல்வர் எது நீட்டினாலும் கைது போடுவார்னு வச்சுங்க. அதிகாரிகள் இருக்கிறார்களா? யூசியா இருக்காரு, யூசி ஒத்துக்குவாரு. யூசி முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் இல்லையா? ஒத்துக்குவாரா? நிரந்தரமா கொடுத்தா இந்த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஆபீசரும் ஒத்துக்க மாட்டான்றேன் நான்.